Hello friends, இன்னைக்கு நம்ம ZERODHA KITE app மொபைல் எப்படி யூஸ் பண்ண போறதா பார்க்க போறோம். இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிகினர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் 1 2 3 ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும் வாட்ச் லிஸ்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது எங்க என்னென்ன இப்போ இன்ட்ராடே பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல வாட்ச் லிஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதான் வாட்ச் லிஸ்ட்டு. ஓகேங்களா? வாட்ச் லிஸ்ட்டில் நான் இப்போ வந்து சும்மா ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ஆட் பண்ணணும் நான் காட்டுறேன். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு HDFC நான் போட்டேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு NSA செகண்ட் BSAன்னு வரும். இதில் வந்து நம்ம எப்பவுமே NSA தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுவோம். அதனால் NSA ஆட் பண்ணிடுறேன். NSA ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி பேக் பட்டன் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா HDFC ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த HDFC ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ HDFCயில் நீங்கள் பையின்னு கேட்டு பையின்னு இருக்கும் செல்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பையின்னு கொடுத்தோம்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே MISன்னு சொல்லுவோம். MISனா வந்து பார்த்தீங்கன்னா 1 day தான் வேலிடிட்டி. நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ இப்போ காலையில் வாங்கினாலும் சரி மத்தியானம் வாங்கினாலும் சரி 3:30 மணியோட அந்த டைமோட உங்களுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? லாபமோ நஷ்டமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். நீங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இருக்காது. அவங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கன்னா அதாவது க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது கட்டாயமாக சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? இதே HDFCயை வந்து பார்த்தீங்கன்னா CNCயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ் அண்ட் கேரி மெத்தட் சொல்லுவாங்க. கேஷ் அண்ட் கேரினா லாங் டேர்ம் சொல்லுவாங்களே, இந்த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம்னு ஹோல்ட் பண்ணுறது SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் சொல்லலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இந்த CNC நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் விற்கலாம், எப்போ வேணாலும் இது பண்ணலாம். ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் டியூரிங் மார்க்கெட் டைமிங்கில் மாத்திரம் தான் உங்களால் வந்து அது செல் பண்ண முடியும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ பாருங்கள், இதிலே வந்து பார்த்தோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ சார்ட்னு இருக்கும். இந்த வியூ சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சார்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து வியூவை ஆரம்பிச்சிடும். HDFCயோட சார்ட்டு. ஒரு நிமிஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டைம் ஃப்ரேமில் எங்கெங்கே எப்படி அனலைஸ் பண்ணுமோ நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கலாம். 5 minutes 10 minutes எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அலர்ட். இப்போ கிரியேட் அலர்ட்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அலர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஒரு 500 ரூபாயில் இருக்குது, 530 ரூபா வந்தால் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த அலர்ட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இருக்கும். ஃபண்டமெண்டல் வந்து இது பார்க்கலாம். ஹை ஓப்பன், ஹை லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் எவ்வளோ ஆச்சு, அது ஹை எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு, லோ டீட்டெயில்ஸு, ப்ரீவியஸ் டே க்ளோஸு. ஓகேங்களா? இதில் கீழே பாருங்கள் வால்யூம், ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸு, அப்புறம் வந்து ட்ரேடிங் குவான்டிட்டி, அந்தமாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து அப்பர் சர்க்யூட்டில் இருக்கா லோயர் சர்க்யூட்டில் இருக்கா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வச்சு எப்படிலாம் வந்து என்ன சொல்கிறது அது ஓவர் வியூலாம் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் இதை பற்றின ஸ்டாக்ஸோட எதனா ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸு இதுமாதிரி எல்லா ஈவெண்ட்ஸு, இந்த ஸ்மால் கேசஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் வந்துருக்கும். இதை பற்றின நியூஸ் எதுனா இருக்கா அதை பற்றின நியூஸஸ்ஸு எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஓவர் வியூவில் வந்து எல்லாமே போகலாம். ஓவர் வியூ ஈவெண்ட்ஸ்னால் எதுனா அப்கமிங் என்ன சொல்கிறது கம்பெனியோட ஈவெண்ட் எதனா இருக்கா அந்தமாரி எதுனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கும். 5 minutes 2 minutes இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்கா, புல்லிஷில் இருக்கா, பேரிஷில் இருக்கா. இந்த EMA பார்த்தீங்கன்னா தெரியும். EMAல வந்து என்ன மாதிரி காட்டியிருக்கு, RSI MACDயில் ஓவராலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 19 பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சொல்லியிருக்காங்க, 2 பேர் பேரிஷ் சொல்லியிருக்காங்க, 6 பேர் நியூட்ரல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மந்தமான எதனா ரிப்போர்ட்ஸ் எதனா இருக்கா, நம்ம வந்து நியூஸ் பார்க்குறோம்ல அந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இதில் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்டாக் சம்மந்தமான விஷயத்தை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பின் டு ஓவர் வியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு எதனா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபேவரட் ஸ்டாக்கோ அது ரெண்டு எப்பவுமே மானிட்டர் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி சாரி ஸ்டாக் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து 37,500 சும்மா போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 37,500 போட்டோம்னா மேலே 2 கான்ட்ராக்ட் விட்டுருங்க. கீழே பாருங்கள் ரீசெண்ட் எக்ஸ்பைரி எதுவோ அந்த கான்ட்ராக்ட்
கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனான்னு கேட்கும். நம்ம கால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், புட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 கான்ட்ராக்ட் ஆட் இருக்கும். HDFC கீழே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஒன்று ஆட் இருக்கும், புட் ஆப்ஷன் ஒன்று ஆட் இருக்கும். ஓகேங்களா. இந்தமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டியில் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியில் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 சும்மா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,050 அந்த மாதிரி 12,000 போடுறேன் சும்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிஃப்டியில் என்னென்ன மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், எல்லாமே இருக்கும் பாருங்கள். ஜூன் எல்லா கான்ட்ராக்ட்டுமே வரும். நீங்கள் அதை டைப் பண்ணினாலே ஜெரோதா பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி. என்னன்னா நீங்கள் எதுவுமே பெருசாக போய் தேடவே தேவையில்லை. ஜஸ்ட் நம்பர் டைப் பண்ணாலே போதும், எல்லாம் கீழே வந்துடும். அதுக்கு வந்து செக்மெண்ட் ட்ரை பண்ணணும், எஃப்என்டோ வந்து செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணால் மாத்திரம் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது. ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்னா எதனா நம்ம ஒரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணி அது இன்னும் ட்ரிகர் ஆகலைன்னா அது வந்து ஓப்பனில் வந்துருக்கும். ஓகேங்களா. அப்படி என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு 100 ரூபாய் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைஸ் பை பண்ணி ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. அதனால பார்த்தீங்கன்னா அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். இன்கேஸ் அந்த 120 ரூபாய் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்துடும், நமக்கு எக்ஸிக்யூட்டடில் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் ஓப்பனில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்எல் ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். எஸ்எல் ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா எக்ஸிக்யூட்டில் வந்துடும். ஓகேங்களா. ஜிடிடி ஆர்டரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா. இது வந்து ஆர்டர் டைப் உங்களுக்கு. இது வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல சிஎன்சின்னு சொன்னல லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எந்த ஹோல்டிங்ஸாக இருந்தாலுமே அது மாத்திரம் இல்லை, எல்லா ஹோல்டிங்ஸுமே எதுனா ஹோல்டிங்கில் நம்ம இருக்கோ. இப்போ ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு வாரமாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை தான் எக்ஸ்பைரி, திங்கக்கிழமை வாங்கிட்டு அதெல்லாம் ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் நமக்கு காட்டும். என்ன ஹோல்டிங்ஸ் எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது ஆக்சுவலாக காட்டும். பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டைப் என்ன பொசிஷன் இப்போ நம்ம வந்து கரெக்டாக வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பொசிஷனில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுதான் பொசிஷன் உங்களுக்கு. டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டு, இந்த எஸ்ஐபிஸு, இதெல்லாம் வந்து அலர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபண்ட்ஸ்னு இருக்கும். ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஈக்விட்டின்னு இருக்கும், கமாடிட்டின்னு இருக்கும். நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. அதை தவிர கூகுள் பே, நெட் பேங்கிங், அதர்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சார்ஜஸ் வந்து 15 ரூபா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 11-15 இருக்கும். நான் எப்பவுமே யூபிஐ தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் மற்ற யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கமாடிட்டி கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் கமாடிட்டியில் போய் சேர்ந்துடும். ஈக்விட்டி போய் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்விட்டியில் கொடுத்தீங்கன்னா ஈக்விட்டியில் போய்ட்டு சேர்ந்துடும். ஓகேங்களா. அந்தமாரி பேயின் பண்ணும்போது அதை ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எவ்வளோ டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, அது விட்ராவல் அமௌண்ட் வந்து லிமிட் அவங்களே சொல்லுவாங்க. அது வந்து லிமிட் பண்ண முடியும். ஏன்னா ப்ராஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒன் டேஸ் எடுக்கும் நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வரதுக்கு. அதனால அவங்களே காட்டுவாங்க மேக்ஸிமம் லிமிட் விட்ராவல்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், விட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் புரிஞ்சுதா. அது வந்து ப்ரொஃபைலில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செக்மெண்ட்லாம் ஆக்டிவில் இருக்குது கீழே பாருங்கள். செக்மெண்ட் என்னென்ன செக்மெண்ட்லாம் நம்ம ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டுமே ஆக்டிவில் இருக்குது எனக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரொஃபைலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய செட்டிங்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த டார்க் மோடு இதெல்லாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மோடு செகண்ட் இருக்குல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் மோடு. அப்புறம் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே வச்சுக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ சார்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஐக்யூ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கும். சார்ட்டு ரொம்ப பெரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது, ஸ்மார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ட்ரேடிங் வியூன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ சார்ட்டாக ட்ரேடிங் வியூன்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். ஐக்யூ சார்ட் யூஸ் பண்ணுறவங்க ஐக்யூ யூஸ் பண்ணலாம், ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட், அப்ளிகேஷன், அப்புறம் இன்வைட் ஃப்ரெண்டு, சப்போர்ட், யூசர் மேனுவல் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இதில் வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிஃப்டி அப்புறம் வந்து நிஃப்டி பேங்க் இதோட ஓவர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே வந்து தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் எவ்வளோ இருக்குது, கமாடிட்டியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ஜெரோதா கைட் ஆப். ஓகேங்களா. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு எஜுகேஷன் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதனா ஒரு வீடியோ எதனா பேசிக்கான விஷயம் தேவைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.